ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரிச் நட்டுஷிப்புடனே எபிசோட் 299 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லா வெர்ஷன்ல இருக்கிற ஜூட்ஸுவையும் உன்னால பயன்படுத்த முடியும். ஆனா இது என்ன ஜூட்ஸுன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கும் ஷீல்டு போடுறான். அதான் சொல்கிறேன், அன்றைக்கி வண்டி நருட்டோ பிடிச்சி எவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு இருப்பான். பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அவன் சுயநிலையே இல்லை. இதுவா ஆன்மாவை எத்துருமே. அப்படின்னா இது கண்டிப்பா அந்த ரிவைவர் பையனுடைய ஜூட்ஸுவா தான் இருக்கணும். மொத்த ஊருக்கே எடுத்துட்டேன். நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நாய் அதை பண்ண வைக்குது. நிங்கெண்டோவை பயன்படுத்தி அவங்களோட ஆன்மாக்களை தூக்கி போட்டலாம். ஜிகோகோவை பயன்படுத்தி உடம்பையும் ஆன்மாவையும் புரிஞ்சு வச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். அதை நான் எனக்கு சொந்தமானேன். ஓ, இப்படி பண்ண அந்த மாதராக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடியே அந்த 2 செஞ்சுரிக்குமே எனக்கு சொந்தமாயிடுவாங்க. வேற என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். மாதரா வேற சத்து நிற்பாரு இல்லையா உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு இப்ப பதில் கிடைக்க போறது கிடையாது. இந்த ரிவைவிங் ஜூட்ஸு எப்படி வேலை செய்யுங்கிறது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. என்னுடைய ஆன்மாவை முடுக்கி போடுற மாதிரி இருக்கு. உடல் பலவீனமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமா? ஹெல்ப் பண்ணா பக்கத்துல தானே இருந்தாரு. எல்லா கண்ணும் வேற பார்க்கும். நகட்டேக்கு பெயின்களை வச்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கானே எனக்கு புரியல. 2 ஜிஞ்சுரிக்கு 2 கையில் பிரச்சனை. அந்த பெயினோட உடம்பே இப்போ இவனுக்குலாம் ஏய் ரெண்டு பேரும் ஒரேதான். சொன்னவா அதேதான் சுசனாடா. எப்படா பண்ண இதெல்லாம்? பயங்கரமா இருக்கு. எல்லா கண்ணும் குணாய் போட்டு வச்சிருக்கான். எப்ப நடந்துச்சுன்னு தெரியல. பயங்கரமா இருக்கு. இவன் கண்ணு வந்து ஒத்த நாளே தப்பிக்க முடியாது. எப்படி? நல்ல வேலை டைம்க்கு காப்பாத்துன. ரொம்ப நன்றி இட்டாச்சி. அந்த நாகட்டோவும் சும்மா இல்ல. ஒரு செகண்ட்ல எனக்கே உயிர் பயத்தை காட்டிட்டான். அவனை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கூப்பிடுவாங்க. அவனுக்குள்ள சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் ஓட பவர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு.
பயங்கர பலசாலி. பொதுவா இவன் பப்பட்ஸ பயன்படுத்துவான். ஆனா நம்ம நேரம் இப்ப நேரடியா அவன் கூட மோதிக்கிட்டு இருக்கோம். அதையே சமாளிக்கிறானா பிட்டாச்சி யாரு? அதேதான். இந்த ஜுட்சு மூலமா தான் அவன் எல்லாரையுமே சிறை பிடிப்பான். Planetary devastation. நல்லா பாருங்க. இது அன்னைக்கு எடுத்தானே நடுத்த கிட்ட ஃபைட் பண்றது. போச்சு. அந்த கருப்பு கலர் பேரோட ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. போச்சுடா. இதே ஜுட்சுவை எனக்கு எதிராக அவன் பயன்படுத்தியிருக்கான். இந்த ஜுட்சு ரொம்ப மோசமானது. இதுல மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன கண்ணாரு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன? இது எல்லாரையும் கொல்லும்னா அப்புறம் நீ எப்படி உயிரோட இருக்க? அவனை கேள்வி அன்னைக்கு 90ல இருந்தான், இன்னைக்கு அப்படிதான் இருக்கான். சரிதான். அப்ப நமக்கு எதுவும் ஆக நாம தான் இதுல ஜெயிப்போம். பெருசு ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல. இப்படிப்பட்ட ஜுட்சுல மாட்டிருக்கும் போது எப்படிதான் சிரிக்கிறீங்களோ? இத பாருங்க. இதுல மாட்டிக்கிட்டா தப்பிக்க வழியே இல்ல. இதோடைய கிராவிடேஷனல் புல் பயங்கரமா இருக்கும். 9 டைம்ஸ் அதோடைய கண்ட்ரோலிங் இழந்ததாலதான் போன தடவை என்னால தப்பிக்க முடிஞ்சது. நிறுத்து நருட்டோ. அமைதியா இருந்தா மட்டும்தான் யோசிக்க முடியும். நகாட்டோ தன்னோட கிராவிட்டியோட கோரை தான் பேர் வடிவத்துல இப்ப வெளியே விட்டுருக்கான். அதை அழிக்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. நம்மளோட ஸ்ட்ராங்கான லாங் ரேஞ்ச் ஜிஞ்சுட்சுவை பயன்படுத்தி அதோட கோரை ஒன்னா சேர்ந்து தாக்கணும். என்னால இப்போ சரியா குறிவைக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ குறி வைக்கலனாலும் உன் தாக்கத்தை அதை நோக்கி தான் போகும். ஆமா, இதான் இந்த கோரோட வீக்னஸ்னு சொல்லலாம். அதுவே இழுத்துக்குதுல்ல. ஒரு ஜுட்சுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, இவ்வளவு வேகமா? சரி, நானும் அட்டாக் பண்றேன். ஓடு 3 பேரும். ஆத்தாடி. இந்த கண்டி ஊருக்கு நடுவுல பண்ணியிருந்தா ட்ரெயினை விட டபுள் மடங்கு இருக்கு. 3 பேரோட பவர் ஆச்சு. அப்ப நகட்டோன்ற ஒரு ஆளை சமாளிக்க இப்படிப்பட்ட 3 பேர் தேவை. ஓ, இவனோடது ஓடிது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட. ஹிட்டாச்சி, இப்பயாவது உணர்ந்தியே இதான் டோட்சுகா பிளேட். இது ஞாபகம் இருக்கா சாரப்பாம்புக்கு? இதுதான் எனக்கு உரிக்கு ஓடி போச்சு இது வச்சு. இந்த மாதிரி சாதாரண தாக்குதல் எல்லாம் என்ன கொள்ளுன்னு நினைச்சது பெரிய முட்டாள்தான். மிஸ்ஸியோட உரைச்சி இதை தான்டா மிஸ் பண்ணுறேன். இட்டாச்சி, இவ்வளவு நாளாக்கிட்டு உன்கிட்ட தான் இருந்துச்சா? அப்பயும் புழுவா எஸ்கேப் ஆனா அதையும் எரிச்சிட்டான். அது செம்மையா இருந்தது. என்ன தம்பி ஓரங்க ட்ரெண்ட் நீ வந்தா மாதிரி போனா கூட நான் நெஸ்ஸுக்கு வந்தான்ட்டு முடிவே இல்லாத மயக்க நிலையில இருக்கிற ஜென்ஜிட்சு அமத்ராசு போட்டு எரிச்சிருக்கான். இந்த பிளேட்ல சீலிங் ஜுட்சு அடங்கி இருக்கு. அதுவும் இல்லாம இத குசுனாகி பிளேடுடைய ஒரு வகைன்னு சொல்லலாம். இதுல சீலிங் ஜுட்சு அடங்கி இருக்கிறதால ஃபீல் பண்ணிடுவாங்க. சீக்கிரமே நீ அடைக்கப்படுவ. கடைசியா நீ எதுவும் சொல்ல விருப்பப்படுறியா? நருட்டோ, நான் இப்ப நம்ம மாஸ்டர் இருக்கிற உலகத்துக்கு போக போறேன். அங்கிருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். புரிஞ்சுதா?
எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக் இந்த ட்ரைலாஜியோட கடைசி பக்கம் நீதான் நருட்டோ. முதல்ல மாஸ்டர் ஜிராயா, ஒரு அருமையான தொடக்கம். அடுத்ததா மறுக்கவே முடியாத தோல்வியாக வேற யாரும் இல்ல, நீதான். நானே தான். நம்ம மாஸ்டரை கூட நிச்சயம் என்ன மன்னிக்க மாட்டாரு. மன்னிக்க மாட்டாரு, ஆனா ஏத்துப்பார். ஒரு விஷயம் வெற்றி அடையுதா தோல்வி அடையுதாங்கிறது அதோட மூணாவதான கடைசி பதிப்பை மட்டுமே சார்ந்திருக்கு. இந்த கதையோட ஒரு அற்புதமான முடிவான இருக்கணும். என்னோட தோல்வியை மறைக்கிற அளவுக்கு உன்னோட வெற்றி இருக்கணும் நருட்டோ. அதே வார்த்தை. இந்த இடத்துல நான் நின்று கதறி கதறி வந்துட்டு சரி பண்ணுங்க. கண்ணீர் விட்டு கதறுவியே. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெளியா இருக்குன்றது. உள்ள ஆடினாலே விட்டு வாழாட்டம் இல்லை. அவனோட வந்த ரன்னிங்கனும் அந்த விலங்குகளும் என் பார்வையை இன்னும் விரிவுபடுத்த நான் எதிர்பார்த்தேன். ஆனா இட்டாச்சி பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து என் ஜுட்சு தாக்கிட்டான். நாகட்டோவால கூட அதுல இருந்து தப்பிக்க முடியல. பெரிய விஷயங்க, அதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னா. இப்ப என்னோட பிரம்மாஸ்திரத்தை வெளியே கொண்டு வரதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இன்னும் என்ன தம்பி, 3 ஸ்டேஜா மாறிச்சு. இந்த ரியனிமேஷன் ஜுட்சுவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. யார் கூட எல்லாம் மோதக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களே வராங்களே. அது சரி, போர்னு வந்துட்டா எல்லாமே இப்படிதான் இருக்குமா? நான் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நிறுத்திடுறேன். மாதரோட கதையை நீங்களே முடிச்சிருங்க. இங்க வர வழியில அந்த ரீஅனிமேட்டட் நிஞ்சாஸ் ஒருத்தர் கூட சண்டை போட்டோம். எங்க கூட இருந்த சினோபி தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை அடைச்சாரு. இப்படி அடைச்சா மட்டும்தான் அவங்கள கொல்ல முடியும், கரெக்டா? ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் பார்த்ததுலயே ரொம்ப சிறப்பான ஜுட்சுனா அது இதுதான். ஒரு சின்ன வீக்னஸ் கூட கிடையாது. இல்ல, நான் முன்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜுட்சுவுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சரி, கபட்டமா இல்ல வீக்னஸ் இல்லன்னா போய் சொல்லணும், பயமில்ல. எதை பத்தியும் கவலைப்படாத. நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு போயிடுச்சு. நீ நைன் டேல்ஸ் சக்கரமோட நிறையவே ரொம்ப பயன்படுத்த, நிறைய அதனால இதுக்கு மேல க்ளோனை உருவாக்க முடியாது நருட்டோ. ஒன்னே ஒண்ணுதான் வரும். எல்லாத்தையும் நீ ஒரே ஆளா பண்ணணும்னு நினைக்காத. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை எப்படி தடுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த வேலையை என்கிட்ட விட்டுரு. என்ன நடந்தாலும் தெரியாத விஷயமே இல்ல போல தடுத்து வீட்டுல. நிறுத்துவேன். ஏன்னா இது என்னுடைய கடமை. எல்லாருக்கும் தான் கடமை இருக்கு. முடியல, எல்லாத்தையும் நீயே பண்ண விட இப்ப நல்ல பலசாலி ஆகிட்டு நருட்டோ, அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா அதோட விளைவா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீ இழந்துட்டியோன்னு எனக்கு தோணுது. நருட்டோ, ஒண்ணு மட்டும் மறந்துடாத. ஏன் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க உன்னை பார்த்து பயப்படாம உன்னை வெறுக்கிறத நிறுத்தினாங்க தெரியுமா? முக்கியமா உன்னை அவங்க ஏத்துக்கிட்டது ஏன்னு தெரியுமா? நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்டேங்கிறத நீ அவங்களுக்கு வெளிப்படுத்தின. முக்கியமா அவங்க உன்னை ஏத்துக்கிறதுக்கு நீ பாடுபட்ட. உன் மேல அக்கறை வச்சவங்க தான் நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னல. இப்போ உன்கிட்ட பவர் இருக்கிறதால நீ அவங்கள மறந்துட்டா அப்புறம் உனக்குள்ள பிடிவாதமும் ஈகோவும் அதிகமாயிடும். அதோட விளைவா நீயும் மாதராவை போல ஆயிடுவ. பிடிவாதம் இதுக்கு வரும்.
நீ எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்காத. ஏன்னா நீ அப்படி பண்ணா கண்டிப்பா தோத்து போயிடுவ. உன் அப்பா மினாட்டோ ஒரு ஹொகாகேவா அவரோட கடமைகளை முடிக்கிறதுக்கு காரணம் உன் அம்மா குஷினாவும் அவரோட நண்பர்களும் அவருக்கு துணையா நின்னதுதான். உனக்கு உன் அப்பாவோட கடமை முக்கியம், உண்மைதானே? அப்ப இதை என்னைக்கும் மறந்துடாத. மக்கள் ஏத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஹொகாகே ஆகக்கூடாது. மக்களால ஏற்கப்பட்டவங்க மட்டும்தான் ஹொகாகேவா ஆக முடியும். சூப்பர் வார்த்தை. என்னைக்கு உன் நண்பர்களை மறந்துடாத. இன்னும் பார்க்கல நண்பர்களை எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிறேன். வராதுக்கு முன்னாடி இருந்தே சமாளிச்சுன்னுக்குறாங்களா எல்லாருமே. சாசுக்கு பக்கத்துல எட்டாச்சு இருந்திருக்கு. இந்த அட்வைஸ்லாம் கேட்டாவது அவன் தெரிஞ்சிருப்பான். நடக்குமான்னு தெரியல, நடந்தா நல்லா இருக்கும். மண்டிலே ஒரு கொட்டு வரும். ரோஜெல்லாம் மாதிராவோட சமனியே சமாளிக்கிறான். தண்ணி குட்டி கூட வளைக்கிறேன். ஐயோ இவனுக்கு இப்படிதான் இன்ட்ரோ கொடுப்பீங்களா? நீ ஒருவன் அல்ல. நருட்டோ, உன்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுற மாட்டேன்னு உன் இருக்கா சென்சைக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால தனியா செயல்படணும்னு நினைக்காத. எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். என்னையும் சேர்த்துக்கோ, புரிஞ்சுதா? தயவு செஞ்சு இப்படி பிடிவாதம் பிடிக்காத. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. எல்லா குருவும் சொல்ற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தன். அதே மாதிரி நான் உன்னை என் சொந்த தம்பியா பாக்குறேன். எதிரிகளோட தலைவன் அவன் முழு பலத்தை பயன்படுத்தி உன்னை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை தெரிஞ்சு அந்த ஆபத்தை நோக்கி எப்படி உன்னை என்னால அனுப்பி வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த சுமையை நீ தனியா சுமக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் இட்டாச்சு. இப்போ கொட்டாம கொட்டலாம் அவனுக்கு. நான் தான் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எல்லாத்தையும் நானே தனியா செய்யணும்னு கிடையாது. ஷிஷுயோட கண் வேலை செய்ய இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அதை உன்னால சாஸ்கேக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. என்ன கேட்டா இதை விட சக்தி வாய்ந்த விஷயம் ஒண்ணு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். என்னது? ஷிஷுயோட தூய்மையான மனசு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அதுதான் அவன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைச்சது. இதுக்கப்புறம் உனக்கு ஷிஷுயோட கண் தேவைப்படாது. சாஸ்கேவை தடுக்கிறதுக்கு நீ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். என்ன சொல்ற? நீ இங்கதானே இருக்க, போய் சாஸ்கே கிட்ட பேசு. அவன் கண்டிப்பா நானே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுட்டா நான் தோத்து போயிட்டேன். ஆனா இந்த முறை இந்த வேலையை உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். நீங்க பலசாலியான ஷினோபி மட்டும் கிடையாது, நிச்சயமா அறிவாளியும் கூட. குரு எல்லாமே நருட்டோவை பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா பாத்துக்கிறேன். போவாதடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. நிறைய வேலை இருக்கு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயம் வந்து கபுட்டோக்கு சொல்லணும். உள்ள ஆடு உரைச்சி மாறினாலேயே ஃபஸ்ட்டு இட்டாச்சிக்கிட்ட வாலாட்ட முடியல. நீ வெறும் வால் தான், நீ வந்து ஆட்டணும்னு நினைக்கிற பற்றி அவனை நெருக்க வராண்டி அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. வச்சு செய்கிறாங்க. எனக்கு வந்து இட்டாச்சி வந்து இங்கே எல்லாமாவுமே வந்து பிரதிபலிக்கிறேன். ஒரு குருவா, ஒரு அண்ணனா, ஒரு ஊர் இது என்ன கம்பேர் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ஆகிறான். இங்கே வந்து அவன் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா? இதை விட நருட்டோக்கு ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல.
நீ வந்து எல்லாமே நீயே பண்ணணும்னு நினைக்காதடா, அது உன்னை வந்து தலகணமாக்கிடும், எல்லாத்தையும் ஏற்றுக்காத, உன் நண்பர்களை நம்பு அப்படின்னு சொன்னது வந்து பெரிய வார்த்தை. அதே மாதிரி அந்த இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஊர் ஏற்றுக்கணுன்றதுக்காக நீ வந்து ஒக்கையாகணும்னு நினைக்காத, நீ வந்து இப்போ வரைக்கும் அந்த ஊர் ஏற்றுக்கணும், என்னை வந்து மதிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒக்கையாகணும் தான் இப்போ வரைக்கும் உனக்கு தாட் இருக்கு. அதை விட்டுரு, அவங்களா உன்னை ஏற்றுக்கணும், அதுதானே மரியாதை. நீ போய் இப்படி அது அந்த பொறுப்பில் இருந்தால் மட்டும்தான் நீ என்னை மதிப்பாங்கன்னு நீ நினச்சினுக்கிற, அது இல்லை. ஸோ இப்பயே நீ யோசிச்சுப்பாரு, இந்த ஊர் உன்னை எப்படி ஏற்றுக்குச்சுன்னு நினச்சிப்பாரு. நீ அவங்களுக்கு உண்மையாக இருந்த, நீ யாருன்றதை காட்டினா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நீ ஒக்கையாக ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்டாச்சியை பார்க்கும்போது தான் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் போல இருக்கு. தங்க புள்ள அது இன்னமா பேசுது, அவ்வளோ அறிவாளி. அந்த வார்த்தை ஒன்று எவ்வளோ அழகாக சொல்லி, இவ்வளோ பேர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நரோட்டோ அந்த இட்டாச்சி சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, செம்மையாக இருந்தது. அது கேட்க நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ சொல்கிற மாதிரி இத்தனை பேர் உனக்காக தான் அங்கே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சண்டை போடுறது எல்லாமே. ஸோ இப்போ உனக்கு எதுனா ஆச்சுனாலும் அவங்க போகிற எஃபெக்ட்டுக்கும் ஒரு யூஸ் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதை நீ உணர்ந்து தானே இங்கே சண்டை போடணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு உன் பவர் எனர்ஜி குறைச்சிட்டு உனக்கு எதனா அடிப்பட்டு ஆச்சுன்னா அது ஃபுல்லுமே அவங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அது ரொம்ப அழகாக அவன் தெளிவாக சொன்னான். இப்போ தான் அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு. நானும் இல்லாமல் நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்து அவங்க கூட சண்டை போடணுமே தவிர தனியாக இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு இருக்கக்கூடாதுன்றத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணான். பெருசு இல்லாத குறைய இட்டாச்சி தீர்த்துட்டு போனோம். பெருசு இருந்தால் இப்படி தான் சொல்லியிருக்கோம். எல்லா குருவுமாவே இருந்து அவங்க இல்லைனாலும் அவங்க மூலிமா மண்டையில் நறுக்குன்னு கொட்டாமையே கொட்டின மாதிரி இருந்தது. டேய் ஃபஸ்ட்டு கம்மியாக இரு, பொறுமையாக வேலை செய், இன்னும் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்றத அழகாக சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சது. அதேமாதிரி போன எபிசோடில் சொன்னோம், இந்த 4 பேரில் வந்து ஒரு பேட்டில் விட்டால் யாரா ஜெயிப்பான்னு சொல்லவே முடியல, ஒருத்தன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணுகிறான் அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த எபிசோடில் தெளிவாயிடுச்சு, கண்டிப்பாக இட்டாச்சி தான் வின் பண்ணியிருப்பான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரிக்கு 2 கையில் ஒருத்தன் ஹேண்டில் பண்ணுகிறான். அது லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்கிற மாதிரி நகட்டை ஹேண்டில் பண்ணுகிறான். அவனே ஒருத்தன் வந்து ஹேண்டில் பண்ணான்னா அது இட்டாச்சு. ஏன்னா இந்த கண்ணில் தப்பிகளை பெருசு யாருனாலையுமே சமாளிக்க முடியாது. இந்த கண்ணில் இருந்து எல்லா பக்கம் 4 பக்கம் வந்து கண்காணிப்போம். அதே ஒருத்தன் வந்து சமாளிக்கிறான். இட்டாச்சி வந்து எங்கேருந்து கொண்டாய் வீசினான்னு கூட இவனால் முடியல அப்படின்னா 6 பாத் பவர் உள்ளவன். அதை வந்து இட்டாச்சி வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா அப்போ அவன் யாரான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் இல்லைனா நேற்று கதையே வேறு. இவன் கண்டி நருட்டோ கண்டியே இன்றைக்கி வந்து நருட்டோவை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தா அசால்ட்டாக பிடிச்சின்னு போயிருப்பான். ஸோ அது இப்போயே தெரியுது, 2 பேரை பிடிக்க இன்றைக்கி முடியுது அப்படின்னா அன்றைக்கி அவனால் முடிஞ்சிருக்கும். ஸோ அது இட்டாச்சி இருந்ததுனால இது தவிர்க்க முடிஞ்சது. கபுட்டை வந்து நான் அது பிளான் பாருங்கள், 2 பேரையும் பிடிச்சி தன்வாசம் பார்த்திக்கணும், நான் அந்த பவர் யூஸ் பண்ணின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் மாதுறாங்க வேற சொப்பின்னு வச்சுக்கப்பான்னு விடுவாராம் அவனே. அது வேறு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வாங்க போகுதுன்றது மாதிரி தெரியுது. ஏதோ அதை தடுக்க இப்போ இட்டாச்சியே கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கு அது பெருசாக அப்புறம் இட்டாச்சி ஒரு வார்த்தை சொன்னான், நானும் இப்படி தான் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் நின்று தான் இப்படி இருக்குன்றதையும் அவன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவனுக்காக ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. நான் இத்தனை நாள் என்ன பண்ணேங்கிறத உணர்ந்தோம். நான் இப்படி இருந்ததுனால எதெல்லாம் இழந்தப்போ என் தம்பி கூட அந்த அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான்றதுக்கும் எவ்வளோ ஒரு ரீசன்ன்ற மாதிரி ஒரு கில்ட்டு கண்டிப்பாக அவனுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு இன்றைக்கி தான் அவனுக்காக பேசின மாதிரி இருந்தது. அதுவும் இட்டாச்சி வந்து அந்த காக்காவே வந்து அமுத்திரசை போட்டு எரிச்சிட்டா. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த சிசினியர் பவர் வந்து அதை ஒன்ஸ் யூஸ் பண்ணால் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப யூஸ், இனிமேல் அது உனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னதும் நல்லா இருந்தது. அன்றைக்கி நருட்டோ இருந்த பவருக்கு அவன் வந்து 90 கண்ட்ரோல் பண்ணலை, எதுவுமே இன்னும் செய்யலை. ஒரு அரைவேக்காடாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இது வச்சுக்கோன்னு சொல்லி அன்றைக்கி கொடுத்தது. பட் இன்றைக்கி உனக்கு தேவைப்படாது, இன்றைக்கி உன்னால் எல்லாமே முடியுது, உன்னால் செய்ய முடியும். இவ்வளோ பண்ண நீ என் தம்பியும் நீ சமாளிச்சிருவேன், இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாதுடா, நீயே செய்வடான்னு சொல்கிறப்போ எப்படி இருந்திருக்கு அந்த இடத்துல. அது பெரிய பாராட்டாக இருந்தது. யாரோட ஹெல்ப்பும் உனக்கு தேவைடா, உன்னை நீ நம்ப போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சது வந்து செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி என்னது அந்த சாசிக்கிட்ட போய் நீ பேசி அவனுக்கு புரிய வைனர்கிட்ட சொல்லும்போது கூட இல்லை அதை நீ தான் பண்ணணும்னு சொல்லும்போது சாசிகைக்கு அப்பயாவது வந்து அந்த முக்கியத்துவம் தெரியணும். எல்லாத்துக்கும் இட்டாச்சி போய் நின்று சொல்கிறது வேறு, பட் உனக்காக இவங்க நின்னாங்கன்ற அவங்களோட வேல்யூ சாசிகைக்கு கண்டிப்பாக புரியணும். அது வந்து நரோட்டோ மாதிரி போய் இவன் புரிய வச்சு அவன் திருந்தினாதான் சுற்றி இருக்கிறவங்களோட வேல்யூ என்னன்றது சாசிகைக்கு தெரியும். அதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் திரும்ப அதே தப்பு நான் பண்ண விரும்பலை, எல்லாத்தையும் நானே செய்ய விரும்பலை, நீ செய், நான் போய் அதை மட்டும் பார்க்குறேன், இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுறது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் போகிற பார்க்கலாம் மாதிரி நீங்கள் போய் சமாளிச்சிங்கன்னா அதை பாரு அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக சொல்லிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நகட்டோ உங்களை சமாளிக்கிறதுக்கே 2 பேர் நாக்கு தள்ளி போச்சு. இப்போ மாதிரி போய் நீ சமாளினாவே பார்த்துக்கிறேன்னா உன்னால முடியும்ப்பா, அவனால முடியுமா அப்படின்ற எனக்கே அதை கேட்கும்போது உள்ளுக்குள்ள சிரிப்பா இருக்கு. என்னடா அசால்ட்டா சொல்லிட்டு அவன் இதுக்கு அது அசால்ட்டு தான், ஆனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்பிக்கை வைக்கிறான் புரியுது. ஆனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்கடான்ட்டு அவன் மட்டும் போயிட்டான். அது வந்து ஒரு மாதிரி பண்ணாதான் இருந்தது. எனக்குலாம் உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டு இருந்தேனால
அதாவது இப்போ சிக்ஸ் பாத் உள்ள ஒரு காட் லெவலில் இருக்கிறவன் ஆகட்டும், அவனே இப்போ சமாளிச்சிட்டிங்க, ஏதோ கூட்டாக சேர்ந்து ஒரு 3 பேர் சேர்ந்தோம், அவனை முடிச்சிட்டோம். அப்போ இது முடியும். கூட்டாக சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணு, எல்லாரையும் நம்பு, உன்னை மட்டுமே நீ மட்டும் பெரியவன், நான் போய் மாதரா போய் நானே முச்சு பண்ணினா தோத்துருவேன். மொத்த பேர் எடுத்துக்கோ, எல்லாரையும் யூஸ் பண்ணு, ட்ரிக் யூஸ் பண்ணி. எல்லாத்துக்குமே வீக்னஸ் இருக்குது, எதுவுமே வீக்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த ரீஅனிமேஷனுக்கு கூட கபட்டா அன்றைக்கி சொன்னான் வீக்னஸ் இல்லைன்னு. பட் மாதாட்ட சொல்லப்போயே தெரிஞ்சுட்டு அது ஏதோ ஒரு இன்ட்டு வைக்குதுன்னு. இவனா அதை சொன்னால் கண்டிப்பாக வீக்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுவே மாதராவுக்கும் என்ன ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், அதை நல்லா கவனி, உத்து கவனி, கண்டிப்பாக விட கிடைக்கும்ன்றது தான். அதான் சொன்னேனே, குருங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தாங்க. ஒரு ஒரு செகண்டில் போகிற போக்கில் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு என்னமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அவனோட வேலையை பார்க்க கிளம்பிட்டான். அது அப்படியே எனக்கு எமோஷன் அப்படியே பொங்குது, அப்படியே அதுக்குள்ளேயே எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சு. அவன் அந்த இடத்த விட்டு போகும்போதே அவ்வளோ வழியாக இருக்குது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இட்டாச்சி எப்படி தெரியுமா, எல்லாரும் வந்து இட்டாச்சி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எல்லாரும் போட்டி போட்டு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் இட்டாச்சி. ஐயோ அவனை வந்து எங்கேயுமே விடக்கூடாது, எல்லாரும் வீட்டில் பூட்டி வச்சுக்கோங்கடா அவனை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் பிடிச்ச அப்படி ஒரு கேரக்டரான இட்டாச்சி. ஸோ அப்படியேப்பட்டவனை இப்படி பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறப்போ ஒரு தம்பியா அவனுக்கு இந்த கோவம் வந்து நியாயன்ற மாதிரி தான் ஆகிடும் இல்லையா? நீங்கள் யோசிச்சுப்பாங்க, இப்போ நம்மளுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா கூட பிறந்தவன் இவ்வளோ விஷயத்தையும் யாரோ மூலிமா வந்திருக்கு, ஓகே அதில் வந்து பொய் கலந்துருக்கும், ஆனால் உண்மையும் கலந்துருக்கு. அவன் இந்த லீஃப் வில்லேஜுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கான்றது ஒன்று இருக்குது. அதை கேட்குற தம்பியா அவன் சாஸ்கியாவும் மாந்துருங்க, தம்பியே எப்படி இருக்கும்? எவனாக இருந்தாலும் கோவப்பட தான் செய்வான். எவனாக இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறீங்க, அவனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், மொத்த பேரும் போய் தள்ளுறதான்ற இது வரதான் செய்யும். ஸோ அது நியாயன்ற மாதிரிடும். ஆனால் இங்கே இட்டாச்சு பார்க்குறப்போ இங்கே நான் பண்ணது ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கேன், அதை புரிஞ்சுக்கணுன்றது தான். அது சாஸ்கியம் கரெக்டாக புரிஞ்சிருந்தா வேற மாதிரி போயிருக்கு. இவ்வளோ போராடினது அதுக்காக தான்ன்றது புரிஞ்சிருந்தா வேற மாதிரி போயிருக்கும். இவன் வந்து ஃபுல்லாக இப்போ பாசத்தில் வந்து மாட்டிக்கிட்டான். இட்டாச்சு இவனை போய் கை வச்சிட்டிங்களேடா, ஆனால் அது மட்டும்தான் இப்போ அவன் கண்ணுக்கு தெரியுது. அவன் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டான். அந்த ஒரு விஷயம் தான். இப்போ கூட இட்டாச்சு வந்து இந்த சுசுனோ அதெல்லாம் எடுக்கிறப்போ அது கூட பிரம்மாண்டமாக பார்த்துங்கிறேன். அதெல்லாம் எடுக்கிறப்போ சாரப்பாம்பு வேற எனக்கு வந்துட்டு போயிருக்கு தான் இன்றைக்கி பண்ணான்ட்டு. அதேமாதிரி இட்டாச்சிக்கு தெரியாத விஷயம் அதாவது இருக்கான்றதே எனக்கு ஆச்சரியமாக. எல்லாமே பாருங்கள், சீலிங் இருக்குது, எதுனமோ எடுக்கிறான், எல்லா பவரும். இப்போ போய் நான் இந்த ரீஅனிமேஷனை போய் ஸ்டாப் பண்ணுறது என்னால் தான் முடியுன்றான். உனக்கு தெரியாத விஷயம் தான் இருக்காடா உலகத்தில் அப்படின்னு தான் அவனை பார்த்து கேட்டுக்காரு. அந்த லெவலில் இருக்காங்க. ஓகே, எதுவுமே பேசினிருந்தா இட்டாச்சி பற்றி பேசினா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக பேசினியா? இப்போ 2 எபிசோடாக அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானா. அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனோட எல்லாமே. இப்போ எனக்கு வந்து மினாட்டோ எப்படி வந்து ஒரு மனுஷனாக எப்படி வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இட்டாச்சின்னு தெரியும். ஸோ வேறு மாதிரி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.